குமார், சக்திவேல் எல்லாருமே சேர்ந்து நெறைய பணம் கட்டுக்கட்டா வச்சுட்ருக்காங்க. அப்படியே அங்கேருந்து வராங்க. சுகன்யா வந்து பார்க்குறாங்க. "ஐயோ! ஐயோ! ஐயோ! என்ன இது இவ்ளோ பணம் கட்டுக்கட்டா இருக்கு?" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. போன உடனே அப்படியே மீனா கிட்ட சொல்றாங்க, "அங்க பணம் கட்டுக்கட்டா வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?" அப்படின்னு பழனி கிட்ட சொல்றாங்க. அத மீனா கேட்குறாங்க. கேட்டோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. "ஓ! இவ்ளோ பணம் வச்சிருக்கீங்களா? உங்கள என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்கருந்து விசாரிக்கிறதுக்காக வராங்க. உள்ள வந்தோனே கேட்குறாங்க, "இங்க பாருங்க, நாங்க சிபிஐலேருந்து வந்திருக்கோம். நாங்க விசாரிக்கணும். உங்களுக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்தது?" அப்படின்னு கேட்குறாங்க. "இந்த பணத்துக்கு உங்களுக்கு எல்லாமே ஆதாரம் இருக்கா? காட்டுங்கன்னு" கேட்குறாங்க. ஆனா அதுக்கு எதுவுமே இல்ல. "இவ்ளோ பணம் இருக்கா?" எல்லா பணத்தையும் எடுத்து அப்படியே பேக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. "இங்க பாருங்க, இந்த பணம் உங்களுக்கு கிடையாது. நீங்க அங்க வந்து தேவையான எல்லாமே எழுதி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அப்படியே பார்க்குறாரு சக்திவேல். கோவமா வருது. மொத்த பணமும் போச்சா? மொத்த பணமும் போச்சா? இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த தத்ரம் புடிச்ச வீட்லேருந்து வந்தாளே இவ. இவள எப்ப என் புள்ள கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு புடிச்சது. மொத்த பணமும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அப்படியே திட்டுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அரசி எதுவுமே பேசவே இல்ல. உடனே பாட்டி சொல்றாங்க, "நீ எதுக்குடா அவள திட்டிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, இவ வந்த நேரம் தான் மொத்த பணமும் போச்சே. ஐயோ! ஐயோ! இடம் வாங்கலான்னு வச்சிருந்தோமே பணம் போச்சே."